இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் கிட்ட பேச போகிறோம். ஓகேவா? டைரக்ட் டாக். ஓகே, உங்கள் பர்சன் கிட்ட நம்ம பேசலாம். உங்களை விட்டு போனதுக்கப்புறம் உங்கள் பர்சனோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். உங்கள் எக்ஸ் ஆர் உங்களோட ஸ்பெஷல் பர்சன், உங்கள் கணவர், இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களை விட்டு போனதுக்கப்புறம், உங்களை பிரிஞ்சதுக்கு பிறகு அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, ஓகே, கேட்கலாம். உங்ககிட்ட இருந்து செப்பரேட் ஆன பிறகு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். ஓகே ஓகே கேட்டுருவோம். நீங்கள் என்னோடய வியூவரை விட்டு போன பிறகு உங்கள் லைஃப் எப்படி இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் என்னோடய வியூவரை விட்டுட்டு போன பிறகு உங்கள் லைஃப் எப்படி இருக்குது? 5 of Cups, King of Wands, Knight of Cups, Justice, 10 of Cups. ஓகே, இந்த ரீடிங் வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது, யாருக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ரீடிங்கும் கிடையாது. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகே ஓகே, இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். 5 of Cups. இந்த கார்டு வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை விட்டு போனதுக்கப்புறம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு லாஸிங் எனர்ஜி, ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜியில் இருக்காங்க. ஸோ உங்களை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த 5 of Cups மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? உங்கள் பர்சன் உங்களை விட்டு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து உங்கள் மனசளவில் ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. நீங்கள் இல்லாத ஒரு லைஃப் வந்து ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாமே நினச்சி ரொம்ப ஒரு கில்ட் ஃபீல் இருக்குது. அவங்க வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ளே வந்து நான் இந்த விஷயத்த வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்குது. ஓகேவா? நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது. உங்களோட அப்சன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெசனை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இந்த 5 of Cups மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து கிங் ஆஃப் வான்ஸ். ஓகே, இந்த கார்டு வந்து ஈகோ. உங்கள் பர்சன் கிட்ட நிறையவே ஈகோ அண்ட் கண்ட்ரோலிங் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்போ உங்கள் பர்சன் வந்து அவங்களையே அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? நான் ஓகே, நான் ஃபைன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சொசைட்டிக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹிஸ் ப்ரிட்டெண்டிங் லைக் ஹிஸ் நார்மல். ஓகே, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான். அவங்க வந்து ஒரு பெரிய கோல் செட் பண்ணி வச்சுருக்காங்க. முழுக்க ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அவங்க இருக்காங்க. ஓகே, அவங்க மனசை வந்து அவங்க டைவெர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனால் அது வந்து ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான். அந்த உண்மையிலேயே அவங்க இப்படி பண்ணுறதுக்கான காரணம் வந்து உங்களோட தாட்ஸ், உங்களோட நினைவுகளில் இருந்து அவங்க எஸ்கேப் ஆகணும். ஓகேவா? அதுக்காக தான் வந்து அவங்கள பிஸியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அதையும் சொல்கிறாங்க உங்கள் பர்சன். ஸோ உன்னோட தாட்ஸால் நான் ரொம்பவே சஃபர் ஆகுறேன். ஸோ என்னை வந்து பிஸியாக வச்சுக்கிட்டா நான் இந்த உங்கள் நினைவுகள்லேருந்து நான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகலாம், நான் வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்னையே பிஸியாக வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் அந்த ஈகோவும் இருக்குது. நம்ம இறங்கி போய் பேசணுமா? இப்போ உங்கள் பர்சன் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், உங்கள் பர்சன் திரும்ப வருவாங்களா, உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போனேன், உங்கள் பர்சன் வருவாங்களா நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. பட் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட ஈகோ வந்து அவங்கள வரவிடாமல் தடுக்குது. ஓகேவா? அவங்களோட இன்னர் ஃபயர் வந்து உங்கள் ஞாபகத்தில் தான் இருக்குது. அவங்க வந்து இன்னுமே உங்களை அட்மையர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் போகலை. ஏன்னா உங்கள் பர்சன் தான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பெரிய ப்ராப்ளம் ஆக்கி உங்ககிட்டேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் திரும்பி வரத்துக்கு அவங்களோட ஈகோ கண்டிப்பாக இடம் கொடுக்கல. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா அதை தான் சொல்கிறாங்க. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னை இழந்ததுமே என் வாழ்க்கையே வெறுமை ஆயிடுச்சு. அந்த லாஸிங் எனர்ஜி, அந்த மிஸ்ஸிங் எனர்ஜியை ஃபுல்லாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நொந்து போயிருக்கேன். ஆனால் நான் வந்து பிஸியாக இருக்கணும், உன் நினைவுகளே எனக்கு வரக்கூடாது, அந்த மாதிரியான நான் ஒரு எனர்ஜியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9 of Cups. ஓகே, இது வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு இல்யூஷன், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை கொடுக்குற கார். இப்போ வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேபிள் இருக்குது சில விஷயங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்காங்க. அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வெளியில் காட்டிக்கிறாங்க. ஓகே, அவங்க நியூ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே இருக்காங்க. பார்ட்டி, சோஷியல் லைஃப், அந்த மாதிரி அவங்க லைஃப்பை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, ஆனால் இது வந்து சர்ஃபேஸ் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஓகே, உள்ளுக்குள்ளே வந்து உங்கள் கூட இருந்தப்போ அந்த பீஸ், அந்த சந்தோஷம், அது எதுவுமே இப்போ இல்லை. ஓகேவா? நீங்கள் தான் அவங்களோட கம்ப்ளீட்னஸ். ஓகேவா? அந்த ஃபீல் இன்னுமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த கம்ப்ளீட்னஸ் ஃபீல் வந்து இன்னும் அவங்களுக்கு வரல. ஓகேவா? நீங்கள் கூட இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ்ஸை அவங்க ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு.
ஸோ உங்கள் பர்சன் லைஃப்பில் கர்மா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகே, உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ ஹர்ட் பண்ணிவிட்டு உங்களை விட்டு செப்பரேட் ஆகி போனாங்களோ அந்த அளவுக்கு இப்போது அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ வலி அனுபவிச்சிங்களோ அதே வழியை அனுபவிச்சுட்ருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு லைஃப் வந்து ஒரு மிரர் மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி காமிச்சிட்ருக்கு. ஓகே, அவங்க என்ன பண்ணினாங்களோ அதே எனர்ஜி அவங்கள தேடி வந்துருச்சு இப்போது. ஓகேவா, அவங்களால நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதே கஷ்டத்தை அவங்க இப்போ அனுபவிச்சுட்ருக்காங்க. அவங்களோட டிசிஷன்ஸ், அவங்களோட வேர்ட்ஸ், அவங்களோட ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே இப்போ வந்து அவங்கள ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, அவங்க வந்து நான் இப்போ ஒரு லேர்னிங் பீரியடில் இருக்காங்க. கர்மா வந்து அவங்களுக்கு இந்த கார்மிக் லெசனை கற்றுக் கொடுத்துட்ருக்கு. அவங்க வந்து ட்ரூ லவ்வை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இது வந்து அவங்களுக்கு ஒரு கார்மிக் ரியலைசேஷன் டைமாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு பீரியட் தான். அவங்க ரொம்பவே கர்மா அவங்க லைஃப்பில் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க லைஃப்பில் வந்து இப்போ எல்லாத்துக்குமே அவங்க பண்ண எல்லாத்துக்குமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துகிட்ருக்காங்க. ஓகேவா, இல்லை அப்படின்னா அதுக்கான டைம் இல்லை. அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்கன்னா வெளியில் மேபி ஹாப்பியாக தெரியலாம். இன்னும் கொஞ்ச நாளில் அது உங்களுக்கு வெளியவும் தெரிய ஆரம்பிக்கும். அவங்க என்ன மாதிரியான அடிகளை வாங்குறாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அவங்களால நீங்கள் எவ்வளோ அனுபவிச்சிங்களோ அதை அப்படியே அவங்க அனுபவிக்க போகிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 10 ஆஃப் கப்ஸ், எமோஷ்னல் ரியலைசேஷன், ரீயூனியன் வைப். ஸோ இது மூலயமா என்ன சொல்கிறாங்க உங்கள் பர்சன் பார்த்தோன்னா, இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான். அவங்க வந்து உங்களை வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் ஹோம். அவங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் அவங்களோட இன்னர் ஹாப்பினஸ், லவ், வார்ம்த் அது எல்லாமே நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்காது. அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட ஃப்யூச்சரில் ஒரு ரீகன்சிலேஷன் இல்லை வந்து ஒரு எமோஷ்னல் க்ளோஷர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அவங்களோட மனசு இன்னுமே உங்களை தான் வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களோட நினைவுகளில் தான் இருக்குது. உங்கள் கூட தான் கான்வர்சேஷனில் இருக்குது. ஓகே, உங்கள் பர்சன் இந்த கார்ட்ஸ் மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய வியூவரை விட்டு போனதுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருக்குது, நான் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்களை விட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை வந்து ரொம்ப நொந்து போயிருக்கேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப எம்ப்டியாக இருக்குது. ஒரு லாஸிங் எனர்ஜி, ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜியை ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நான் வந்து என்னை வந்து பிஸியாக வச்சிட்ருக்கேன். எப்போவுமே உங்கள் ஞாபகம் தான் இருக்குது. அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே நான் வந்து என்ன பிஸியாக வச்சிட்ருக்கேன். எனக்கு இங்கே நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க. என் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறேனே தவிர, ஆனால் என் மனசுக்குள்ளே அந்த கம்ப்ளீட்னஸ் இன்னுமே வரல. நான் உங்களுக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணணுனோ, நான் எப்படியெல்லாம் உங்களை அழ வச்சனோ, உங்களை காயப்படுத்தினோ, ஹர்ட் பண்ணினனோ, அது அப்படியே எனக்கு திரும்ப நடக்குது இப்போது. ஓகே, நீங்கள் இருந்தால் தான் என் வாழ்க்கையில் ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும். நீங்கள் வந்தால் தான் என் வாழ்க்கை வந்து அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியும். என் மனசு இன்னுமே உங்களை தான் நினச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அவங்க வெளியில் தான் ஸ்ட்ராங்காக, கான்ஃபிடெண்ட்டாக, ஓகே மாதிரி இருக்காங்க. ஓகே, உண்மையை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஹார்ட் இன்னுமே உங்களோட பேரை தான் சொல்லிகிட்ருக்கு. அவங்க கற்றுக்கிட்ட லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்தாலும் ட்ரூ லவ் வந்து அதை வேல்யூ பண்ணணும். ஓகேவா, அவங்களோட லைஃப் வந்து இப்போது ஹீலிங், ரியலைசேஷன் அண்ட் சைலண்ட் லாங்கிங் அந்த மாதிரி எனர்ஜியில் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து பீஸ் கிடைக்கிற வழி வந்து உங்களோட தாட்ஸ், நீங்கள் அவங்க கூட இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல்னஸை ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் மூலமா உங்கள் பர்சனோட லைஃப் உங்களை விட்டு போனதுக்கப்புறம் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கூட வரத்துக்கு ஏங்குறாங்க. ஓகே, உங்ககிட்ட எப்படா வரலாம் அப்படின்ற ஏக்கம் இருக்குது. ஓகே, அடுத்து நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? இப்போ வந்து என்னோடய பர்சன் கூட வந்து ரீகன்சைல் ஆனால் தான் உங்கள் லைஃப் கம்ப்ளீட் ஆகும். அந்த ஹாப்பினஸ், அந்த பீஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டீங்க, ரியலைஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? நீங்கள் வந்து பேசியிருக்கலாமே, நீங்கள் ஏன் உங்களை பிஸியாக மிஸ் பண்ணுறீங்க, லாஸ் இழந்துட்டோமே அப்படின்னு, நம்ம பண்ண தப்பு தான் அப்படிங்கிறதெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டீங்க. இந்த செப்ரேஷனுக்கு காரணம் நீங்கள் தாங்கிறதையும் ரியலைஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுருக்கிற மாதிரியே நடிக்கிறீங்க? உங்கள் பர்சனோட தாட்ஸ் வர வேணாம் அப்படின்லாம் ஏன் பிஸியாக வச்சுக்கிறீங்க? அவங்களுக்காக ஏங்குறீங்க, ரீகன்சிலேஷன் வேணும்னு ஏங்குறீங்க, ஆனால் ஏன் நடிக்கிறீங்க? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? தி ஸ்டார். ஓகே, குயின் ஆஃப் கப்ஸ், டெத் கார்டு, ஃபூல், ஓ லவ்வர்ஸ், சூப்பர். ஓகே, இந்த கார்ட்ஸ் மூலமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டார் கார்டு மூலயமா வந்து நான் இனிமேல் உங்களை தான் நினச்சிட்ருக்கேன், என் மனசில் நம்பிக்கை இருக்குது, உங்களை என்னால் மறக்க முடியல, நான் இன்னுமே அந்த கனெக்ஷனை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம ஒன்றா இருந்த அந்த தருணங்கள், நம்ம சேர்ந்து
வாழ்ந்த அந்த நாட்கள் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கேன். என்னோடய லைஃப்பில் வந்து ஹீலிங் ஸ்டேஜில் இருக்கேன் இப்போது. கண்டிப்பாக என்னோடய மிஸ்டேக்ஸ் எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிக்கிட்டுருக்கேன். உங்கள் மேலே இருந்த அந்த பியூர் லவ் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே என் ஞாபகத்தில் இருக்குது. நான் வந்து ஒரு என்ன ஆக்ஷன் எடுக்கணுன்னாலும் நான் கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டார் கார்டு மூலயமா உங்கள் பர்சன் வந்து இன்னும் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களை மறக்க முடியலை. உங்கள் கூட இருந்த அந்த நாட்களை இன்னுமே நினச்சிட்ருக்காங்க. அவங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, ரியலைஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் மேலே இருந்த அந்த பியூர் லவ், பியூர் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகத்துலேயே வச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு பிளானிங் இருக்குது. இப்போ வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க உங்ககிட்ட வரது. அடுத்த ஆக்ஷனுக்கான ஒரு மென்டல் ப்ரிப்ரேஷனில் இருக்காங்க. ஓகே, அடுத்து குயின் ஆஃப் கப்ஸ் மூலிமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னுமே உங்கள் மேலே வந்து எனக்கு டீப் லவ், அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இன்னுமே முடியலை. இப்போ நிறைய எமோஷ்னலாக நான் ரொம்ப மெச்சூர்ட் ஆகிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தாலுமே அது ரொம்ப சீரியஸ் ஆக்ஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ப்ளேஃபுல்லாலாம் இருக்க மாட்டேன். ரொம்ப ஜென்யூனான ஒரு ஆக்ஷனாக இருக்கும். உங்கள் மனசை நான் புரிஞ்சுக்கணும், உங்களை கேர் பண்ணணும், உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டாக இருக்குது. ஸோ என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த குயின் ஆஃப் கப்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிறது, உங்கள் மேலே அவங்களுக்கு இன்னுமே அந்த ஆழமான காதல், அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்குது. அது இன்னும் குறையவே இல்லை. இப்போ ரொம்பவே எமோஷ்னலாக உங்கள் பர்சன் மெச்சூர்டாக இருக்காங்க. அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸ் ஆக்ஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ப்ளேஃபுல்லாலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களோட மனசை புரிஞ்சுக்கணும், உங்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், உங்களை கேர் பண்ணிக்கணும், உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அவங்க மனசில் இருந்து தான் இதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து வர வார்த்தைகள் எல்லாமே அவங்க மனசில் இருந்து தான், சும்மா வாயால் சொல்கிறதா இருக்காது. எல்லாமே மனப்பூர்வமான வார்த்தைகளாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப காமாக, ரொம்ப சோல்ஃபுல் வேர்ட்ஸ் தான் உங்கள் பர்சன் பேச போகிற ஒவ்வொரு வேர்ட்ஸுமே இருக்கும் இனிமேல். ஓகே, அடுத்து டெத் கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்க, அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி டெத் கார்டு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு. ஸோ அவங்களோட பழைய ஆட்டிடியூட், ஈகோ, அந்த இம்மெச்சூர் பிஹேவியர் இது எல்லாத்தையும் விட போகிறாங்க. ஓகேவா? அவங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்தையுமே விட போகிறாங்க. ஸோ வந்து நான் ஒரு நியூ மைண்ட் செட்டில் வரப்போகிறேன், நியூ மைண்ட் செட்டில் இருக்கேன், அப்படி தான் உங்களை வந்து நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறை நான் வரும்போது வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்ற தாட் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, அண்டு பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் தான் வந்து நம்ம 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு செப்ரேஷனை கொண்டு வந்துருச்சு, ஒரு பிரேக்கப் கொண்டு வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த பழைய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து விடணும் அப்படின்னு விட்டுட்டேன். பழைய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். ஸோ ஒரு ரீபார்ன் வேர்ஷனாக நான் வந்து உங்ககிட்ட வரப்போகிறேன். அதுதான் வந்து ஒரு இன்டர்னல் சேஞ்ச் அவங்கக்கிட்ட வந்திருக்கிறது. ஓகேவா? ஒரு ரீபர்த், டெத்துனாலே ஒரு ரீபர்த் இல்லையா? ஸோ அதான் உங்கள் பர்சன் அவங்களோட டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்களோட பழைய ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு, பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நியூ வேர்ஷனாக உங்ககிட்ட வரப்போகிறாங்க. ஸோ ஒரு பெரிய இன்டர்னல் சேஞ்ச் அவங்கக்கிட்ட நடந்திருக்கு. அவங்க ஆல்மோஸ்ட் கார்மிக் லெசனை கற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? அதனால தான் இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. ஓகே, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் ஒரு புது மனுஷனாக உங்ககிட்ட வரப்போகிறாங்க. அப்படி ஒரு ஆக்ஷன் தான் அவங்க எடுக்க போகிறாங்க. ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் சேஞ்ச் வந்துருச்சுங்கிறத இந்த டெத் கார்டு மூலயமா நம்ம ரியலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தி ஃபூல் கார்டு. இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. என் மனசில் பயம் எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு நியூ பிகினிங் எனக்கு வேணும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் வேணும். நான் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன், நியூ ஜேர்னிக்கும் நான் தயாராக இருக்கேன். நீங்கள் அக்செப்ட் பண்ணலைன்னாலும் நான் அட்லீஸ்ட் என்னோடய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இதுதான், இந்த விஷயத்தை தான் உங்கள் பர்சன் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷனில் இதுவும் ஒன்றா இருக்குது. நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ அவங்க மனசில் இருக்கிறத உங்ககிட்ட கொட்டி தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்க போகிறாங்க. ஓகே, அது இந்த கார்டு மூலயமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அவங்க ஏதோ சம்திங் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பான்டேனியஸ் பிளானிங் ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு மெசேஜ் வரலாம், ஒரு கால் வரலாம், இல்லை ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரீஎன்ட்ரி அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த தடவை வந்து அவங்க ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக இருப்பாங்க. மாஸ்க் இல்லாமல், ஃபியர் இல்லாமல், அவங்களோட ஒரிஜினாலிட்டி இதுதான் அப்படின்னு தான் வரப்போகிறாங்க. ஓகே, அவங்க ஒரிஜினல் ஃபேஸோடு உங்ககிட்ட வரப்போகிறாங்க. ஓகே,
அடுத்து பார்த்தோன்னா லவ்வர்ஸ் கார்டு. இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு பவர்ஃபுல் எண்டிங் கார்டு. ஓகேவா? ஸோ இந்த கார்டு மூலயமா சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் தான் என் சோல்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன். நீங்கள் தான் என் சோல்மேட். நான் வந்து ஹார்ட் லெவல் டிசிஷன் எடுக்க போகிறேன். என்னோடய நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து ரீகன்சிலேஷன், கன்ஃபெஷன். இல்லை நம்ம 2 பேருமே சேர்ந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேருமே பேசி ஒரு டிஸ்கஷன், நல்ல டீப் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கலாமா, டிசைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அவர் வந்து உங்களை பார்ட்னராக ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த லவர்ஸ் கார்டு மூலயமா அதுதான் தெரியுது. உங்களை பார்ட்னராக ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கார்டு வந்துருச்சு அப்படின்னா லவ் சாய்ஸ் ஆல்ரெடி மேட், அவ்வளோதான் இந்த லவர்ஸ் கார்டு மூலயமா. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னென்னா, நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன், என்னோடய உணர்ச்சிகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்த போகிறேன், என்னோடய பழைய ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் விட போகிறேன், எனக்கு ஒரு நியூ பிகினிங் வேணும், என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்ட போகிறேன், எனக்கு ஒரு ரீகன்சிலேஷன் வேணும். இதுதான் இந்த கார்டு மூலயமா சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் எப்போ வருவீங்க, உங்களை எப்போ எதிர்பார்க்கலாம்? டக்குன்னு பதில் சொல்லுங்கள். நீங்கள் எப்போ திரும்ப வருவீங்க, எப்போ உங்களை எதிர்பார்க்கலாம்? நீங்கள் எப்போ என்னோடய வியூவரை தேடி வருவீங்க, எப்போ வரலாம்? என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டீங்க, எப்போ ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? 4 of Wands, celebration, page of swords, okay, devil, Nine of Wands. ஓகே, எப்போ ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து உங்கள் பர்சன் இந்த 5 கார்ட்ஸ் மூலயமா பதில் சொல்லியிருக்காங்க. 4 of Wands, page of swords, 3 of Wands and devil card and 9 of Wands. ஓகே, இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 4 of Wands மூலயமா உங்களுக்குள்ள இந்த ரீயூனியன் நடக்க போகிற நாள் வந்து நெருங்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட எனர்ஜியை வந்து அவங்க ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நீங்கள் கூட இருந்தீங்கன்னா அவங்க ஏதோ வீட்டில் இருக்கிற மாதிரி, ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ வந்து இந்த கார்டு கிளியராக சொல்கிறது, உங்கள் கூட வந்து அவங்க திரும்பவும் ஒரு ஸ்டேபிள் கனெக்ஷனை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க திரும்ப வரத்துக்கான ஒரு பிளானிங் ஸ்டேஜில் இருக்காங்க. ஓகே, ஒரு 4 weeks to 4 monthsக்குள்ளே ஒரு மீட்டிங், ஒரு மெசேஜ், ஒரு ரீயூனியன் வைப் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸு. இந்த கார்டு மூலயமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேவா? முழுக்க முழுக்க உங்களை தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் திரும்ப யார் கூடாவது பேசுகிறீங்களா, உங்கள் லைஃப்பில் வேறு யாராவது வந்துட்டாங்களா, இல்லை வந்து திரும்ப அவங்க வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பையிங் எனர்ஜி. ஓகேவா? முழுக்க முழுக்க உங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க, உங்களை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் உங்களை ஸ்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக உங்கள் வைப்ஸை வந்து அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற க்யூரியாசிட்டி அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை ஃபுல்லாகவே ஏதோ ஒரு வழியில் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அண்ட் சீக்கிரமாகவே ஒரு கம்யூனிகேஷன் வந்து உங்கள் பர்சன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அதை தான் சொல்கிறாங்க. நான் முழுக்க முழுக்க உன்னை கவனிச்சிட்ருக்கேன், உன்னை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாகவே நமக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும், நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்றத தெளிவாக இருப்பாங்க உங்கள் பர்சன். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக ஹாய் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு லைட் மெசேஜாக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களோட டீப் ஃபீலிங்ஸை வந்து அவங்க வந்து ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, இது வந்து இந்த மெசேஜ், இந்த கோடை பொறுத்த வரைக்கும் 2 to 3 weeksக்குள்ளே ஒரு மெசேஜ் ஆர் ஏதோ ஒரு மோடில் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் அடுத்து பார்த்தோன்னா 3 of Wands. இது வந்து பிளானிங் அண்ட் பேஷன்ஸ். இப்போ வந்து அவங்க ரொம்ப ரொம்ப டீப்பாக, ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்ருக்காங்க. உங்களை ரீச் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் டைமிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பேசுறது, என்ன பேசுறது, இப்போ போய் பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே நிறைய ட்ரையல் பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கார்டு மூலமா ஆக்ஷன் வரும், ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே வரும் அப்படின்னாலும் எக்ஸாக்ட் மூவ்க்கு வந்து கொஞ்சம் டிலே இருக்குது. ஓகே, இது வந்து 3 weeks to 3 months வரைக்கும் அப்படின்ற எனர்ஜியை காட்டுது. ஓகே, அடுத்து டெவில் கார்டு. இந்த கார்டோட எனர்ஜி வந்து அப்சஷன் அண்ட் அட்ராக்ஷன். ஸோ அவங்க வந்து முழுக்க முழுக்க உங்களோட நினைவுகளில், உங்களோட தாட்ஸில் தான் இருக்காங்க. உங்களோட எனர்ஜிலேருந்து அவங்களால எஸ்கேப் ஆக முடியலங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களை கான்ஸ்டண்ட்டாக நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ரெண்ட் ஃப்ரீயாக அவங்க மைண்டில் இருக்கீங்க 24/7. ஓகே, ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஓகேவா? உங்கள் தாட்ஸ் எல்லாமே வந்து
ரொம்ப அடிக்ட் ஆகியிருக்காங்க உங்களுக்கு. உங்களை பற்றின ஆசைகள் வந்து தீவிரமாகிறது வந்து அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியலை. ஸோ அதே அட்ராக்ஷன் தான் அவங்கள திரும்பவும் வந்து உங்ககிட்ட புல் பண்ணுது. ஓகேவா? அவ்வளோ ஒரு டீப் அட்ராக்ஷன், ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது. அதுதான் உங்களை நோக்கி அவங்கள திரும்பவும் புல் பண்ணுது. ஓகே, ஸோ அவங்க வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணாலுமே ஃபைனலாக அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஓகே, இந்த கான்டாக்ட் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு வெரி இன்டென்ஸ் மொமெண்ட்டில் வந்துடும். ஓகே, அடுத்து 9 ஆஃப் வான்ஸ், ஸ்ட்ரகிளிங் பட் வந்து கிவிங் அப் இல்லை. ஓகே, அவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க, ஒரு ஓவர்வெல்ம்டு எனர்ஜியில் இருக்காங்க. ஆனாலுமே இன்னும் உங்களை விடலை. ஓகே, இன்னுமே வந்து உங்கள் தாட்ஸோடு அவங்க ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் நிச்சயமாக நான் அவங்கக்கிட்ட போய் பேசணும் அப்படின்ற தாட் வந்து ரொம்ப டீப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் நடக்குது. ஆனால் அந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸ், தடைகள், ஈகோ, ஃபியர், இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி அது எல்லாத்தையுமே கடந்து தான் உங்கள் பர்சன் வரப்போகிறாங்க. அவங்க கிவ் அப் பண்ண போகிறது இல்லை. ஓகே, லாஸ்ட் ஸ்ட்ரெச்சில் இருக்காங்க. அதாவது அவங்களோட ஆக்ஷன் வெரி சூன் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது. ஸோ நீங்கள் 2 weeks to 4 monthsக்குள்ளே அவங்க கூட ஒரு ரீயூனியன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து 4 of Wands மூலயமா ரீயூனியன் வைப் அண்ட் ஹாப்பினஸ், ஒரு ஸ்டெபிலிட்டி கனெக்ஷன் வந்து கம்மிங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. பேஜ் ஆஃப் ஷார்ட்ஸ் மூலயமா ஏதோ ஒரு காண்டாக்ட் உங்ககிட்ட வரப்போகுது. எப்படியோ உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க 2 to 3 weeksல அப்படின்னு தெரியுது. அண்ட் 3 of Wands மூலயமா அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் 3 monthsக்குள்ளே அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுது. அண்ட் டெவில் கார்டு மூலயமா வந்து உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங் அப்சஷன் இருக்குது, பயங்கரமாக அட்ராக்ட் ஆகியிருக்காங்க, ஒரு எமோஷ்னல் புல்லிங் எனர்ஜி டுவர்ட்ஸ் யூ இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் 9 of Wands மூலயமா அவங்க வந்து இன்னுமே உங்களை ரீச் பண்ணுறதுக்கு ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? அந்த அந்த கார்டு அந்த எனர்ஜி வந்து இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்களால உங்களை மறக்க முடியல, சில தடைகள் எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஃபைனலாக அவங்க உங்ககிட்ட வரத்துக்கான வாய்ப்பு ஷோராக இருக்குது. ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஃபார்மில் தான், ஒரு மெசேஜ், ஒரு கால், இல்லை ஒரு சடன் இன்ட்ராக்ஷன் அந்த மாதிரி வரும். ரொம்ப லைட் எனர்ஜி மெசேஜஸ் தான், ஹாய் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட டீப்பாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலி ஒரு மீட்டிங் நடக்கும், ஒரு எமோஷ்னல் ரீகனெக்ஷன் ஆகும். ஸோ 2 weeks to 3 to 4 months. ஓகே, 2 weeksலேருந்து ஒரு வித்தின் 4 months இந்த எனர்ஜி வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு உங்கள் பர்சன் அண்ட் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, ஸோ ஓவரால் உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லவ்வை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் கூட இருந்தால் தான் ஒரு கம்ப்ளீட்னஸ் வரும், ஒரு ஃபேமிலி எனர்ஜி வரும். ஸோ அதுக்காக ரீயூனியன் பண்ணுறது எல்லாத்துக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே உங்ககிட்ட வர போகிறாங்க. ஆக்ஷன் மோடுக்கு ரெடி ஆகிட்டாங்க, சீக்கிரமாகவே இறங்க போகிறாங்க. ஓகே, ஆக்ஷனுக்கு பிளான் பண்ணிட்டாங்க, அந்த ஆக்ஷன் மோடில் சீக்கிரமாகவே இறங்க போகிறாங்க. ஓகேவா? உங்கள் 2 பேருக்குள்ளே ரீயூனியன், ரீகன்சிலேஷன் ஒரு 4 monthsக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை, வேறு யாருக்காகவோ. ஓகேவா? இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், சரிங்களா? அதனால் ரீசனேட் ஆகலை அப்படின்னு கவலைப்படாதீங்க. வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகலாம், ஃபிக்ஸ் ஆகலாம். ஓகே, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எந்த ரீடிங்குள்ளேயும் உங்களை ஃபிட் பண்ணிக்காதீங்க. ஓகே, இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.